Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பிளேட் பழைய பிளேட்டை வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான 3 reuse ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். நம்ம வளகாப்போ இல்ல நலுங்குக்கோ போனோம் அப்படினா சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் நிறைய வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நிறைய வந்து கட்டி நம்ம மேலே தான் போட்டுருப்போம். அப்படி இல்லை அப்படினா நிறைய வேஸ்ட் ஆயிருக்கும். சோ அதை ரியூஸ் பண்ணி தான் இன்னைக்கு 3 reuse ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் பிளேட் தான் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் தான், அதாவது நம்ம கை அளவுக்கு இருக்கிற ஒரு சில்வர் பிளேட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. இந்த நலுங்குக்கு இதுக்கெலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ரொம்ப பழைய தட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபில் பேனா, வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த ரீஃபில் பேனா முடியல அந்த மேலே இருக்கும்ல, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரியே நான் அன்றைக்கி 3 இது வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணும்னு தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கலாம். இல்லை 1 போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் அன்றைக்கி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு 3ஐயும் வந்து ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணால் ஒட்ட மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது ஒரு 2 மணி நேரத்துக்காவது அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டும். நீங்கள் ஒட்டி ஒரு 5 நிமிஷத்துலேயே அதில் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதை ஒட்டிட்டு ஒரு 1 ஹவராவது அதை குறைஞ்சபட்சம் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ நான் அது ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் கோல்டு கலர் இல்லை காப்பர் கலர் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா பித்தளை ஜாமா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்டிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். நிறைய பேர் வீட்டில் வந்து இது அவைலபிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட டஸ்ட் எல்லாமே அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய பிளேட் தான். இது வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நாளாக வந்து மேலே கட்டி கிடந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 2 நகை பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது அந்த மோதிரம்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த வெல்வெட் பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு இது பெருசாகவும் ஒரு இது சின்னதாகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுமே சேம் சைஸாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு 2 இதையும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு 1 ஹவருக்கு இது எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு அகல் விளக்கு, அதையும் வந்து நான் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் பக்கம் காய வச்சுருங்க. காஞ்சிட்டு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் வச்சுருப்பீங்கல்ல, எல்லா கலர்லேயும் மோஸ்ட்டாக வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அகல் விளக்குக்கெலாம் நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சு ஃபுல்லாக போட்டுருக்கலாம். அதே மாதிரியே நகை பாக்ஸுக்கும் வந்துட்டு நெயில் பாலிஷ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை பிடிச்சி தான் தூக்குறேன், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் பக்கமாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆரத்தி தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் வந்து விபூதி, ஒரு இதில் குங்குமம், அதுக்கப்புறம் வந்துட்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சாமி ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதிலே வந்து சூடம் இல்லை சாம்பிராணி ஏற்றுறதுனா கூட அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டிப்புமே அவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுறீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ட்டும் நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வேஸ்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் தட்டு தான் இருந்துச்சு, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் பக்கெட் மூடி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வேஸ்ட்டு பிளேட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே வந்து அந்த சர்ஃபெக்சல் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மூடி, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெஃபிபாண்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஃபெஃபிக்விக் ஒட்டிக்கலாம், இல்லை க்ளூகன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு நலுங்குக்கு கொடுத்த ஒரு பாக்ஸோட மூடி தான், அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அந்த வாட்டர் கேனோட அந்த இது இன்சர்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஃபெஃபிபாண்ட் ஒட்டின மாதிரியே அந்த வாட்டர் கேனுக்கு கீழேயும் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிற அந்த ஃப்ரூட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். கோல்டு கலர், சில்வர் கலர், இல்லை எந்த பெயிண்ட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து கிரேப்ஸ், ஆப்பிள், மாதுளம்பழம், கொய்யாப்பழம் அப்படின்னு நிறையா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்துட்டு அப்படியே உங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இது கொஞ்சம் தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதை கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து மாற்றிட்டேன். இப்படி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 டிப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கலைவாணி அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்ம செஞ்ச பர்ஸ் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி மகேஷ் அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம ஓல்டு பேங்கிள் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு செஞ்சுருக்காங்க. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. கூடவே வந்துட்டு இன்னொரு இது வந்து கிளிப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகல்யா மூர்த்தி அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்ம ஸ்வீட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுறீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. முஃபிதா சலாம் அப்படின்ற சிஸ்டர் வேஸ்ட் பாட்டில் கேப் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்து அந்த பேண்ட் வந்து செஞ்சுருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். மோனிகா மேரி அப்படின்றவங்க நம்ம வந்து வேஸ்ட்டு சாரியில் ஒரு ஃப்ளோர் மேட் வந்து செஞ்சுருந்தோம். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரியே நம்ம செஞ்ச வீடியோவை பார்த்து நீங்களும் வந்துட்டு கிராஃப்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் எடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி நான் அபவுட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்கள் ஃபோட்டோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து அது மாதிரி கமெண்ட்ஸும் நிறைய வந்து கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்து ஃபேனு அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் லவ். இதே மாதிரியே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் அந்த மாதிரி புது புது வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.